பொறுமையாய் நேரில் கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. God bless you. ஆமென். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இன்றைக்கு வாலிபர் யுவதிகளை பற்றி பார்க்க போறோம். இந்த கடைசி காலத்தில தேவனுக்கு வாலிபர்கள் யுவதிகள் தேவையாயிருக்கிறார்கள். அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த கடைசி காலத்தில ஒவ்வொரு வாலிபர்களையும் யுவதிகளையும் உம்முடைய ஊழியத்தில இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிபரின் யுவதியும் இந்த பொல்லாங்கானை வெல்ல நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அந்த வாலிப பிராயத்தின் பலத்தில அவர்கள் உமக்கு பிரியமாக அந்த ஓட்டத்தை ஓட ஒவ்வொரு வாலிபர் யுவதியையும் 5 கண்டங்களிலேயும் நீர் இழுத்து பயன்படுத்தும்படியாக உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாக யோவான் ஸ்நானகன் அன்று உம்முடைய வருகைக்கு முன் அறிவித்தது போல ஒவ்வொரு வாலிபர் யுவதிகளும் தேவனை உயர்த்தி பாடுகிற துதி பாடல்கள் மூலமாக உம்முடைய வசனத்தின் மூலமாக பொல்லாங்கானை ஜெயித்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. We resist all the devil power in the name of Jesus. பொல்லாங்கானை ஜெயித்து உம்முடைய ராஜ்யம் 1000 வருட ஆட்சி, அதன் பின் நித்திய வாழ்வு. இந்த வாழ்வை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ள இந்த வாலிபர் யுவதிகளை எடுத்து பயன்படுத்துவீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவர் என்ற சேருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு வாலிபர்களையும் யுவதிகளையும் ஒரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமீன். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படுவதற்கு முன்னும் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சாலுடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை. இது தேவனுடைய வசனமாக இருக்கிறது, கட்டளையாக இருக்கிறது. ஒவ்வொரு வாலிபனும் யுவதியும் அந்த வாலிப பிராயத்தை இந்த மெய்யான தேவனுக்கு, எங்களை படைத்த அந்த ஒன்றான மெய்தேவனுக்கு பிரியமாக காலங்களை கழிக்க வேண்டும். பாருங்கள், பாவம் பொல்லாதது, பாவத்துக்கு இடங்கொடு வாலிப பிராயம் பாவத்துக்கு இடம் கொடுக்கிற வாலிப பிராயமாக இருக்கிறது. பாருங்கள், யோசிப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது பிசாசு வந்து பாருங்கள் அவர்களை இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். பாவத்துக்கு கூடாக அவனுடைய ஆத்துமா பிசாசு திருடி அந்த ஆத்துமா நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். இதற்காகத்தான் இயேசு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிற ஒவ்வொரு வாலிபனும் பொல்லாங்கானை ஜெயித்து வாழுகிற பலன் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாலிப பிராயம் பாவம் செய்கிற பிராயம் பாருங்கள், தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக இந்த உலகம் புதிய வானம் புதிய பூமி உருவாக முன்பு இந்த உலகத்தை படைத்த சூரியனை சந்திரனை படைத்த தேவன் ஒரு நாள் புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குவார். இந்த நட்சத்திரங்கள், இந்த உலகமே அழிந்து போகும். இந்த காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகள் பரலோகம்தான் நித்தியமானவைகள். அந்த நித்திய வாழ்வை நோக்கி நாங்கள் வழி நடக்க வேண்டும். பாருங்கள், பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறார். பாருங்கள், இந்த ஆவி ஆத்மா சரீரம் ஒரு தேவனுடைய ஒரு கயிறு போன்ற ஒரு இடத்தால கட்டப்பட்டிருக்கிறது. மரிக்கும் போது அந்த ஆவியும் ஆத்மா சரீரம் வெள்ளி கயிறு கட்டு விட்டு போகும்.
பொற்கண்ணி நசுங்கி ஊற்றினருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி இப்படியாக இந்த சரீரமான மண் இந்த ஆவி ஆத்மாவோட ஒரு இணைப்பில் இருக்கிற தேவனை பற்றி எல்லாம் இணைத்திருக்கிறார். மரிக்கும் பொழுது இந்த ஆவி ஆத்மா சரீரம் மண்ணான சரீரம் மண்ணுக்கு போறது. தேவனுக்கு பிரியமாக வாழுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை பெற்று நித்தியமாக வாழுகிற வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிறவர்கள் அவர்கள் பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாமல் தொடர்ந்து பாவம் செய்து மனம் திரும்பாமல் வாழுகிறவர்கள் பிசாசு அந்த ஆத்துமாவை திருடி நரகத்துக்கு கொண்டு செல்லுகிறதாக இருக்கிறது. நரகத்தில வேதனைப்படுகிற ஒரு வேதனையில வாழுகிற வாழ்வு பாருங்கள். ஏழை லாசரசும் ஐஸ்வர்யவான் மரிக்கிறார்கள். அவனுடைய ஆத்துமா பாதாளத்துல வேதனைப்படுகிறது. பாருங்கள், சரீரம் மண்ணுக்கு போகிறது. ஏழை லாசரசுடைய சரீரமும் மண்ணுக்கு போகிறது. ஏழை லாசரசுடைய ஆவியும் ஆத்மாவும் ஆபிரகாமின் மடியில இருக்கிறது. ஐஸ்வர்யவானுடைய ஆவியும் ஆத்மா நரகத்துல வேதனைப்படுகிறது. அந்த லாசரசை நோக்கி கூப்பிடுகிறது. பாருங்கள், இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது ஐஸ்வர்யமாக வாழ்ந்து மடித்தவன் நரகத்தில வேதனைப்படுகிறான். அந்த ஆத்மாவுக்கு கண் இருக்கிறது. ஆத்மா கண்கள் இந்த நரகத்திலே இருக்கிற ஐஸ்வர்யவானுடைய கண்கள் பரலோகத்தை பார்க்கிறது. ஆபிரகாமின் மடியில் இருக்கிற லாசரசுவின் கண்கள் அந்த நரகத்தை பார்க்கிறது. பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில ஒரு துள்ளி தண்ணீர் கூட இல்லாமல் அந்த லாசரசு இடத்தில கேட்கிறான். ஆபிரகாம் இடத்துல கேட்கிறான், எனக்கு ஒரு துளி தண்ணீர் தொட்டு என்னுடைய இந்த வேதனையில ஒரு லேக் ஆஃப் ஃபயர் தான். இந்த நரகத்துக்கு நீ போய்விட்டால், நீங்கள் மதத்தை நம்பி இப்படியான தவறான மதங்கள் தவறான பாவங்களை தொடர்ந்து செய்து இயேசு கிறிஸ்துவிடத்துல மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவிடத்துல உண்டு. அவர் 7-70 தடவைக்கு மேலாக மன்னிக்கிறவர். நீங்கள் மனப்பூர்வமாக மன்னிப்பை கேட்க வேண்டும். இதயபூர்வமாக இன்னும் ஒரு மதங்களில் இருந்து கொண்டு பாவத்தை செய்து கொண்டு அவரிடத்துல மன்னிப்பை எதிர்க்க முடியாது. அவர் எல்லாம் அறிந்தவர். எங்களுடைய நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை யாரும் மாற்ற முடியாது. பாருங்கள், அந்த ஒரு சமாரிய பெண் அந்த பெண்ணுடைய சரித்திரத்தையே அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அதே போல நீங்கள் நினைக்கலாம், மதங்களில வாழுகிறீர்கள், தேவனுக்கு எப்படி தெரியும் என்னுடைய வாழ்க்கையின் அந்தரங்கங்கள்? எங்களுடைய தேவன் எல்லாம் அறிந்தவர். இயேசு எல்லாம் அறிந்தவர். நாங்கள் அவரிடத்துல டிப்ளமேட்டிக்கா எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்திலே இருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். மன்னிப்பு பெற்று அவருடைய மன்னிப்பு பெறும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியை தந்து உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் ரூத் என்ற மகளை பார்க்கும் பொழுது, ரூத் என்ற மகள் ஒரு வாலிப மகளாக இருக்கிறாள். பாருங்கள், அவள் மோவாபிய ஸ்திரியாக இருக்கிறாள். நகோமியோடு வருகிறாள். பாருங்கள், நகோமியோடு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜெபம். ஒரு புறஜாதியான மோவாபிய பெண்ணாகிய ரூத் வாலிப பெண் பாருங்கள் இங்கு வருகிறாள். அப்பொழுது போவாஸ் அவளை மணி பண்ணின போவாஸ் சொல்லுகிறான். ரூத் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில, அவன் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்படியாக போவாஸ் ரூத்தை மணி பண்ணி பாருங்கள், அந்த சந்ததி இயேசுவின் சந்ததியாக வருகின்றது. பாருங்கள், அந்த மகள் இந்த நகோமியை பார்த்து சொல்ல, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். பாருங்க, நகோமியில தேவனை, அந்த மெய்யான தேவனை பார்க்கிறாள். இப்படி ஒரு நல்ல குணமுள்ள மருமகளாக அவள் வாழ்ந்தது நிமித்தம், நகோமியில அந்த தேவனை கண்டு கொண்டது நிமித்தம் அவள் இயேசுவனுடைய சந்ததியில வந்து பிறப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாவீது என்ற வாலிபனை பார்க்கும் பொழுது பாருங்கள், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 57வது வசனத்துல,
தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தியனுடைய தலை அவன் கையில் இருந்தது. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாயிருக்கிற உம்முடைய அடியானாகிய ஏசாயின் மகன் என்றார். பாருங்கள், தாவீதினுடைய சகோதரர்கள் சவுலின் ஆமியில இருக்கிறார்கள். அவர்களால அந்த கோலியாத்தை வெல்ல முடியவில்லை. ஆனால் தாவீதுக்கு தேவனுடைய அபிஷேகம் இருந்தது, தேவனுடைய ஞானம் இருந்தது. சிங்கத்தோடு கரடியோடு அந்த காட்டில போராடி வெற்றி தேவனுடைய பலத்தில மேற்கொண்ட அனுபவம் இருந்தது. அந்த அனுபவத்துக்கூடாக தேவன் தாவீதோடு கூட இருந்து பாருங்கள், குடும்பத்தில கடைசி மகனாக அவர்களால மதிக்கப்படாத தாவீது அந்த யுத்தத்தில தேவன் அந்த யுத்தத்தில வெற்றியை கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ரெகொபெயாம் என்ற ராஜாவை நாங்கள் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலோமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடு ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். பாருங்கள், 2 பேரிடத்திலேயும் யோசனைகளை கேட்கிறான். வாலிபர்களிடத்துல யோசனையை கேட்கிறான், முதியோரிடத்துல யோசனை கேட்கிறான். முதியோர்கள் அறிவுபூர்வமான நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார்கள். நீர் மக்களுக்கு பிரியமான வழியில நல் வார்த்தைகளை சொல்வீரானால் எந்நாளும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராயிருப்பார்கள். இப்படியாக பாருங்கள், அந்த ரெகொபெயாம் தன்னுடைய தகப்பன் சொன்ன ரெகொபெயாம் இந்த முதியோர் சொன்ன வார்த்தைகளை தள்ளிவிட்டு தன்னுடைய வாலிபர்கள் சொன்ன வார்த்தையை அவன் அறிமுகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனால் அவனுடைய அரசாட்சி விழுந்து போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போதும் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நாங்கள் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அவன் பாருங்கள், 2 வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்கிறான், முதியோருடைய ஆலோசனையை கேட்கிறான். முதியோர் நல்ல ஆலோசனை, நல் வார்த்தைகள் உள்ள ஆலோசனை கொடுக்கிறார்கள். ஆனால் ரெகொபெயாம் தன்னுடைய வாலிபர்களின் பொல்லாத ஆலோசனையை அறிமுகப்படுத்துகிறான். இதனால் அவனுடைய அரசாட்சி விழுந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினால் தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தார். பாருங்கள், இன்றைக்கு இப்படித்தான் ஈரான் தேசத்தில் இருக்கிற அந்த அரசாங்கம் கடுமையான சட்டங்கள், கடுமையான கொலைகள், இப்படியான வன்முறை ஆதிக்கத்தில சில நாடுகள் அப்படியாக பாருங்கள், அந்த நாடுகள் எல்லாம் தோல்வி அடைந்து போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். பாருங்கள், தானியேலை பார்க்கும் பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், இந்த 4 பாருங்கள், இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் அவர்கள் வேதாகமத்தை படித்து தேவனை அறிந்ததன் நிமித்தம், தேவன் மேலில உண்மையான பற்றுதலாக அவர்கள் இருந்ததன் நிமித்தம், தானியேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலின் சகல தரிசனங்களையும் சொற்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவராக்கினார். இப்படியாக பாருங்கள், அந்த 3 வாலிபர்கள் அக்கினி சூளையில போட்ட பொழுது தேவன் 4வது ஆளாக வந்து அவர்களை காப்பாற்றினார். தானியேலை, வாலிபனாய தானியேலை அவர்கள் சிங்க கோயில போட்ட பொழுது பாருங்கள், தேவன் சிங்கங்களின் வாயை அடைத்தார். இப்படியாக தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக இருக்கும் பொழுது தேவன்
அங்க வாலிபர்களுக்காக யார் யார் உண்மையோடு உத்தமத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். தேவன் பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். 4வது ஆளாக உங்களை சிங்கம் கடித்து போட அவர்கள் போட்டார்கள். சிங்க குகையில சிங்கத்தை படைத்த தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி தானியலுக்கு ஒரு சேதம் கூட வராமல் செய்த தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். என்னதான் சத்துரு தீமைகளை செய்ய நினைத்தாலும் தேவன் எங்களுக்காக, நாங்கள் உண்மையாக உத்தமமாக பரிசுத்தமாக இருக்கும் பொழுது தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் புதிய ஏற்பாட்டில நாயுநீர் விதவியை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு மகன், வாலிப மகன், அந்த மகன் இறந்து போய்விட்டார். பாருங்கள், கணவன் இல்லை, கணவன் இல்லாமல் வாழுகிற நாயினூர் விதவையை இயேசு சந்திக்கிறார். இயேசு பார்த்து பாருங்கள், மனதுருகிற தேவன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஒரு பெயர் மனதுருகும் தெய்வம் இயேசையா. அவர் மனதுருகுவார். உங்களுடைய துன்பங்களை, அது நீதியான துன்பமாக இருந்தால், உங்களுக்கு யாராவது நீங்கள் ஒன்று செய்யாமல் உங்களை துன்பப்படுத்தினால் இயேசு உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் நீதியாக தேவனுக்கு பிரியமாக இயேசுடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது உங்களை துன்பப்படுத்துவார்கள், துக்கப்படுத்துவார்கள். ஆனால் இயேசு உங்களோடு இருப்பார். நீங்கள் அதை சகித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த மகள் கர்த்தர் இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அவர்கள் அந்த தாயின் மேல மனதுருகி ஒரு வாலிபன் மரிக்கும் பொழுது அந்த தாயின் அன்பு எவ்வளவு ஒரு துக்கப்படும். அவன் தான் அந்த தாயை பார்க்க வேண்டிய மகனாக, தகப்பன் இறந்தது நிமித்தம் அவன் தான் அந்த குடும்பத்தை, தாயை பார்க்க வேண்டியவனாக இருந்தான். அந்த மகன் இறக்கும் பொழுது அந்த தாய், அந்த விதவை தாய் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள். அந்த வேதனையை உணர்ந்தவராகத்தான் இயேசு செயல்படுகிறார். மனதுருகி அந்த மகனை, அந்த வாலிப பையனை உயிர்த்தள வைத்து தாயிடத்தில் கொடுத்த அன்புள்ள, தாயிலும் மேலான அன்புள்ளவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாயின் அன்புதான் இந்த உலகத்தில எல்லா அன்பிலும் பார்க்க உயர்ந்த அன்பு. இந்த உலகத்துல தாயின் அன்பு. யார்தான் கைவிட்டு போனாலும் தாய் தான், தவறு செய்தால் கூட தாய் தான் சிறை வரைக்கும் சென்று மீட்கக்கூடிய ஒரு அன்பு தாயிடத்துல தான் இருக்கிறது. என்னதான் பிழை செய்தாலும் தன்னுடைய மகன் என்ற ஒரு அன்பு அந்த தாயிடத்துல தான் இந்த உலகத்துல பார்க்கலாம். ஆனால் அதிலும் மேலான அன்புதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நாங்கள் ஏசாயாவில பார்க்கும் பொழுது, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதற்காகத்தான் உங்களுக்கு இயேசு வேண்டும். பாருங்கள், ஒரு வாலிப ஐஸ்வர்யவான் இயேசுவிடத்துல வந்து, அவன் தேவனுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணுகிறவனாக இயேசுவிடத்துல வந்து கேட்கிறான். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் பரலோக ராஜ்யம் செல்வதற்கு, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடத்துல கேட்கிறான். இயேசு அந்த கட்டளைகளை எல்லாம் நீ செய்கிறாயா என்று கேட்கிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்வதா செய்யாதிருப்பாயாக, இப்படியாக அவர் தொடர்ந்து, உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று அந்த வாலிபனிடத்தில் கேட்கும் பொழுது, வாலிபன் சொல்லுகிறான், சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவுண்டு. உங்களுடைய குறைவு நிறைவு எல்லாவற்றையும் இயேசு அறிந்தவர். இயேசு அவனோட ஐஸ்வர்யவான் என்று இயேசுவுக்கு தெரியும். அவன் நினைத்தான் தான் சொல்லவில்லை என்று. ஆனால் இயேசுவுக்கு எல்லாம் அறிந்தவர், நேற்று வென்றும் நாளையும் எல்லாவற்றையும் அறிந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இந்த உலகத்துல நீங்கள் என்னத்தை சேர்த்தாலும், வாலிபனே, நீ என்ன பணத்தை இந்த உலகத்துல நீ ஓடி ஓடி சேர்த்தாலும், நீ மரிக்கும் பொழுது இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட்டுத்தான் போவாய். நீ கொண்டு போகிறது, நீ ஏழைகளுக்கு செய்கிற நன்மைகள் தான். ஏழையின் உருவத்தில தான் இயேசு இருக்கிறார். அவர்களுக்கு செய்யும் பொழுது, உணவில்லாதவர்களுக்கு, பசியா இருக்கிறவர்களுக்கு, தண்ணீர் இல்லாதவர்களுக்கு, இப்படியாக நன்மைகளை தான் அவர் தன்னுடைய ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதன்படிதான் ஜட்ஜ்மெண்ட் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேயும், பிதாக்களே, நாங்கள் பார்க்கும் பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கும் பொழுது, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஒரு வாலிபன் வேதாகமத்தை தினமும் படித்து அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால் அவன் இலகுவாக அந்த வாலிப பிராயத்துல மாம்ச பலமும் இருக்கும், தேவனுடைய பலமும் இருக்கும், அந்த பரிசுத்த ஆவியாளருடைய பலமும் இருக்கும், மாம்ச பலமும் இருக்கும். பொல்லாங்கான இலகுவாக வாலிப நாட்களில ஜெயித்து விட முடியும். அதற்காகத்தான் வாலிபர்களை தேவன் தேடுகிறார். இந்த கடைசி காலத்துல யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இந்த இறுதி கால அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம். தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுத்து அவர்களுக்கு பொல்லாங்கான ஜெயிக்கிற பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் வாலிபர்கள், நீங்கள் இந்த கடைசி காலத்துல இயேசுவுக்கு பிரியமாக ஊழியம் செய்யாவிட்டால் பாருங்கள், அவர்கள் இயேசு இந்த தேவன் முதியோர்களை எடுத்து பயன்படுத்துவார். பாருங்கள், அவர்களை எடுத்து பயன்படுவார்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வாலிபனே, நீ எழுந்து இயேசுவுக்காக, அந்த மெய்யான தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் முதியோர்களை எடுத்து இந்த கடைசி காலத்துல பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வாலிபனே, வாலிபனே, வாழும் வாழ்க்கை சரிதானா? வாலிபனே, வாலிபனே, நீ வாழும் வாழ்க்கை சரிதானா? இரவு நேரத்தில் என்ன செய்கிறாய்? இரவு நேரத்தில் நீயும் என்ன செய்கிறாய்? யாக்கோபு போல போராடி ஜெயித்தாயா? இல்லை மோபையில் போனை பார்த்தாயா? வாலிபனே, வாலிபனே, வாழும் வாழ்க்கை சரிதானா? வாலிபனே, வாலிபனே, நீ வாழும் வாழ்க்கை சரிதானா?
யோசேப்பு போல பாவத்தை எயித்தாயா, யோசேப்பு போல பாவத்தை எயித்தாயா, இல்லை சிம்சோன் போல விழுந்தாயா, வாலிபனே வாலிபனே நீ வாழும் வாழ்க்கை சரிதானா, மனிதர் மத்தியில் பக்தி பிள்ளையா, யாருமில்லை என்றால் பாவ பிள்ளையா, வாலிபனே வாலிபனே நீ வாழும் வாழ்க்கை சரிதானா, வீட்டை விட்டு போன இளைய மகனா, இனி காலம் செல்லாது மனம் திரும்பு, வாலிபனே வாலிபனே நீ வாழும் வாழ்க்கை சரிதானா, வாலிபனே வாலிபனே இயேசுவை நினைத்திடு, உன் வாழ்வில் இயேசுவை நினைத்திடு. ஆமாண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வாலிப காலத்தில எங்களை படைத்த அந்த ஒன்றான மெய்த்தவனை சிருஷ்டிகரை நினைவு கூர்ந்து இந்த வாலிப பிராயத்தில இந்த கடைசி காலத்தில ஒவ்வொரு வாலிபனும் எழும்பி பிரகாசிக்க, பொல்லாங்கான ஜெயிக்க, அவர் உம்முடைய மாம்ச பலத்திலையும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடும் ஒவ்வொரு வாலிபனும் இந்த காலத்தில இந்த கடைசி காலத்துல 5 கண்டங்களில பாடுகிற ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு தமிழ் மக்களின் மத்தியிலே இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் இயேசுவை அறிந்து கொண்டு ரட்சகராக ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு என்பதை அறிந்து கொண்டு மனம் திரும்பி, மதங்களை விட்டு, பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு மனம் திரும்பி ஒவ்வொருவரும் ரட்சித்து ஒரு எழுப்புதலில வாலிபனை எடுத்து பயன்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியினாலே இந்த நேரத்தில் ஒவ்வொரு வாலிபர்களை நிரப்பி அவர்களை உம்முடைய கடைசி கால ஊழியத்தில இந்த சத்துருவை ஜெயிக்கிற யுத்தத்தில எடுத்து ஒவ்வொரு வாலிபர்களை பயன்படுத்துவீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு வாலிபரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். அருமையாக வாலிபருக்காண்டி பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர், எங்களை நீங்க ஆசீர்வதிங்க. கத்தோட வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதித்த உங்களையும் கத்தர் மென்மேலுமாக உங்களோட போக்கிலும் வரத்திலும் உங்களோட ஊழியத்திலும் கத்தர் இருந்து இன்னும் அதிகமாக அவருடைய அபிஷேகத்தையும் வெளிப்படுத்தலையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ.